திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் தாவேகா ஆட்சிக்கு எதிராக குதிரை பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்றான் மூத்த தற்குறி அறிவுகட்ட ஆதவ அர்ஜுனா. ஏண்டா, திமுக தலைவரை பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு? 2016ல் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க. அவங்க இறந்தப்போ அந்த கட்சி உள்கட்சி குழப்பத்தில் 4 துண்டா செதறி கிடந்துச்சு. கொஞ்ச நாள்லயே சசிகலாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கூட ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணின்னு 2ஆ உடஞ்சு கிடந்தது அதிமுக. ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்பவே ஆட்சியை கைப்பற்றிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணல. ஏன்னா அவர் ஒரு நாகரிக அரசியல் பண்ற தலைவர். உங்களை மாதிரி நாதாரித்தன அரசியல் பண்றவர் இல்லடா தற்கூரிகளா. குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்க கூடாது, நேர்மையா தேர்தலில் போட்டியிட்டு தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு மக்கள் முதலமைச்சர் ஆனாரு. அவர் தான் எம்கேஎஸ். திமுக ஒரு தீய சக்தின்னு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் காலையே பிடிச்சும் அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எம்எல்ஏக்களை பிச்சை எடுத்தும் ஓசியில ஆட்சி நடத்துற உங்க இன்ஸ்டாகிராம் முதலமைச்சர் விஜய் மாதிரி இல்லடா திமுக தலைவர். அவர் என்னைக்குமே மக்கள் முதலமைச்சரடா தற்குறிகளா.